الدرس العشرون 20th lesson. இதுவாது பாருங்க. இந்த டுவல் ஃபார்ம் கண்ணோட்டத்தில் இந்த பாடத்தை பாருங்க. டாக்டர் ஃபாசாப் இராபுல் முசன்னா டிக்ளென்ஷன் ஆஃப் டுவல் ஃபார்ம் வந்து இந்த பாடத்தை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மர்ஃபூ எப்படி இருக்கும், அப்படி மன்சூப் எப்படி இருக்கும், அப்படி மஜ்ரூர் ஃபார்ம் எப்படி இருக்கும். மர்ஃபூ ஃபார்ம் ஆனி, அலீஃப் தான் இது சைன் ஆஃப் பீயிங் மர்ஃபூ. யா லைனி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஐனி ஐனி ஏஐஎன்ஐ யான்னு யா மேலே ஃபத்தா நூன்ல கஸ்ரா. முஸ்லிம் ஐனி முதரிஸ் ஐனி இட் இஸ் மஜ்ரூ மன்சூப்க்கும் அதான், மஜ்ரூருக்கும் அதே தான் ஃபார்ம், சேம் ஐனி தான். யா இஸ் த சைன் ஆஃப் இட் இஸ் பீயிங் mansub and majroor. Inshallah, let us see how Dr. Fasab is teaching us the dual form of and its distinction and its i'rab in this lesson. Allah, kam suratan hafizta ya Bashiru. How many surahs you memorized to Bashir? Bashir, நீங்க எத்தனை சூரா நீங்க மனப்பாடம் பண்ணீங்க? சூரத்தன் is tamyiz, hafiz fail, ta is the fa'il. Bashir சொல்றாங்க hafiz tu suratan wahidatan. I memorized one surah. Where hafiz is fail, two is the fa'il, surat al-maf'ul bihi, wahidan is not. Al-ab, to be clear, come suratan hafizta ya Umaru. Oh Umar, how many surahs you memorized? Hafiztu Taini. Where hafiz is the fail, two is the fa'il, surah Taini, that is your maf'ul bihi, mansubun, alamatu nasbihi al-yaw li'annahu al-musanna. So surah Taini is maf'ul bihi. Normally maf'ul bihi mansubun bisi fatha. Karal தாலிபு அல் குரான அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே சூரத்தைனியில் அந்த மாதிரி பொசிஷனுக்கு காணும். ஏன்னா இது அல் முசன்னா, முசன்னாவுடைய டுவல் ஃபார்முடைய மன்சூபோடைய எப்படி இருக்கும், அலாமத்து யா தான். ஸோ அலாமத்து நஸ்பிஹி அல் யாவு லிஅன்னஹு அல் முசன்னா பிகாஸ் இட் இஸ் டுவல். நெக்ஸ்ட் முஆவியத்து யா பத்தி உமை ஃபாதர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். இது பற்றி யா புனைய யா பத்தி ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ ஜால் அவங்க சொல்றாங்க முஆவியா யா பத்தி ஒரு ஃபாதர் ஜால் யௌம யௌம உங்க ஃபைல் பக்கத்துலேயே வந்தாலும் பின்னாடி பார்க்கணும் நம்ம யாரு ஃபாயில்னு. யோமு வந்து டக்குனு அல் யோமுன்னு சொல்லக்கூடாது. அல் யோமுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜால் யோம த டே கேம், அந்த நாள் வந்தது அப்படின்னா அதுவும் வரலாம், அஃப்கோர்ஸ் தவறு கிடையாது. பின்னாடி எது ஃபாயில்னு ஃபுல்லாக பார்க்கணும். ஜால் யோம முதரி சாணி ஜெதிசானி. இப்போ இதுக்கு தான் வெயிட்டேஜ், ஏன்னா இங்கே தான் முதரி சாணி, வெயிட்டேஜ்னு இல்லை, அஃப்கோர்ஸ் இதுதான் ஃபாயில். ஏன்னா முதரி சாணி ஃபாயில் இருக்கு, மர்ஃபூன் அலாமத்து ரஃபி அலீஃபு இருக்கு, ஜெதிசானி. அப்போ அல் யோம ஜா அல் யோம முதரி சாணி ஜெதிசானி. Two new teachers came today. جاء فعل اليوم الظرف مدرسان فاعل مرفوع علامة رفعه الألف لأنه المثنى جديدان إسناد. أحدهما للفقه, one of them for fiqh, والآخر للحديث, another is for hadith. Clear? Okay. أحد مبتدأ مضاف مضاف للفقه جار مجرور شبه خبر. والآخر آخر معطوف على أحد, or you can say الآخر is مبتدأ للحديث جار مجرور خبر. Bashir says يا أبتي قرأت اليوم كلمتين جديدتين في هذا الكتاب. I read today 2 new words in this book. ரெண்டு புது வார்த்தைகள். அப்போ கரஃபில் டூ ஃபாயில் அல்யோம ஸர்ஃப் கலிமத்தைனி இஸ் மஃபூல் பிஹி மன்சூபுன் அண்ட் அலாமத்து நஸ்பிஹி அல் யாவு லிஅன்னஹு அல் முஸன்னா. சேம் இதே என்ன நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கணும் அதே தான். ஜதீதத்தனி இஸ் நாத், நாத் வந்து இது மனூத், மனூத் என்ன மன்சூல் இருக்குது, அது அப்படியே நாத்து வந்து
في هذا جار مجرور الكتاب is بدل. Allah, the father is asking மாஹுமா, what are they? ரெண்டு புது வார்த்தைகள் கத்துதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னது கேட்கிறான். அப்போ பஷீர் செய்துமா அல் முஷ்டு வல் மிகத்தத்து. அது என்னன்னா they are al mushtu wal mikhaddatu. al-abu عرفت معناهما. عرفت question tag. عرف فعل تا is the file. معنى مفعول به مضاف مضاف إليه. did you know meaning of them? ரெண்டு வார்த்தைகள் மீனிங் உங்களுக்கு தெரியுமா? பஷீர் says نعم سألت المدرس. I asked the teacher. فشرح لي معناهما and he explained to me their meaning. அதோடைய மீனிங் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டீச்சர். ஸோ நாம் ஹர்ஃபுல் ஜவாப், சஅல் ஃபேல், து ஃபாயில், அல் முதரிஸ் மஃபூல் பிஹி, ஃபா இஸ் ஹர்ஃபு அத்ஃப், ஷரஹ இஸ் ஃபேல், லி ஜார் மஜ்ரூர், மஅனா ஃபாயில் வந்து முஸ்தத்திர், தக்திரு ஹுவ இதுல் அலா டீச்சர். அல் முதரிஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ லி ஜார் மஜ்ரூர், மஅனா இஸ் மஃபூல் பிஹி, வஹுவ முதாஃப் வஹுவ முதாஃப் இலைஹி. அல்லபு அனா அலான அஸ்ஹபு இல சூக்கி துரீதுன ஷையன். Now I am going to the market. Do you want anything? நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போக போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேட்குறாரு. எல்லா குழந்தைங்களும் கேட்குறாரு. உமர் says உரீது தஃப்தரன், I want a book. And Muawiyah says in the தஃப்தரானி I have 2 notebooks. உரீது தஃப்தரைனி ஆஹரைனி, I want 2 other notebooks. கொஞ்சம் ஃபாஸ்டாக பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சிங்கிள் பண்ணும்போது இதே வாசகங்கள்லாம் பயன்படுத்திருக்காரு. ஹிந்தி, கிதாபுன், கலமுன், தஃப்தருன்லாம் பயன்படுத்திருக்காரு. இப்போ 12 ஃபார்ம் வந்தோடனே பாருங்க, அந்த பாடத்தில் எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க. மேலே கேட்ட எனக்கு 2 வார்த்தை தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டெலிபரேட்லி he is bringing the concept of 12 form. So உரீது தஃப்தரைனி ஆஹரைனி, I want 2 other books. ஸோ இங்கே உரீது வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இந்தி தஃப்தரானி பார்த்தீங்கன்னா இந்த ஜர்ஃப் ஜார் மஜ்ரூர், I mean ஜர்ஃப் ஷுல் அஹர் முகத்தம் யா முத்தகல்லிம் முதாஃப் இலைஹி, தஃப்தரானி இஸ் முப்ததா முஅக்கர். ஸோ முப்ததா சொல்லியாச்சு, முஅக்கர் முப்ததா has to be marfu. Where is marfu here? Alif is the sign of marfu because it is dual form. So how do I explain? In the daftarani, where in the is zarf shul jumla khabar muqaddam ya mutakallim mudaf ilayhi, daftarani is mubtada muakhkharun, مبتدا مؤخر مرفوع இல்லையா, அலாமத்து ரஃப்இஹி அல் அலீஃபு லிஅன்னஹு அல் முஸன்னா. ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதான் வந்து அது ஏராப் ஆஃப் தி டுவெல் ஃபார்ம். மர்ஃபூ ஃபார்ம் எப்படி இருக்கு. உரீது தஃப்தரைனி ஆஹரைனி, I want other 2 notebooks. So உரீது ஃபெயில் முதாரின் மர்ஃபூன் பிதம்மா, ஃபைல் முஸ்தத்திர் தக்தீருஹு அனா, தஃப்தரைனி மஃபூலுன் பிஹி மன்சூபுன் ஆஹரைனி இஸ்னாத்.